பாரம்பரிய வயலுக்கெல்லாம் வந்து மீன் அமிலம் தயார் பண்ணி பண்ணுவோம். மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வருவோம். மீன் கழிவுகளை வாங்கிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வாங்கி அதில் போட்டு மீன் அமிலம் தயார் பண்ணுறது விவசாயிகளுக்கு தெரியும். பொதுவாக பெரும்பாலான விவசாயிகளுக்கு தெரியும். அந்தமாரி மீன் அமிலம் வாங்கிட்டு வந்து வலையில் வடிகட்டி அது போக மிச்சம் அந்த கழிவுகளை வந்து வீட்டில் உள்ள முருங்கை மரம் அதுமாரி ஏதாவது காய்கறி செடிகளுக்கு போடலாம், நல்ல பலன் கிடைக்கும். அதோடு கூட அது இல்லாமல் மீனை வந்து பாத்திரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வடிகட்டினதுக்கு பிறகு இது வயல் மடைன்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கு தெரியும். வயலில் தண்ணி வைக்கக்கூடிய மடை இப்போ அடைச்சிருக்கு. இந்த மடையை திறந்து விட்ட உடனே இது உள்ளார அந்த மீன் அமிலத்தை இந்த மாதிரி அந்த வலையில் கட்டி பாருங்கள், வலையில் கட்டி போட்டு இந்த வாய் மடைன்னு சொல்லுவாங்க, இதில் அப்படி போட்டோம்னா அந்த தண்ணி வந்து அந்த நிலங்களுக்கு அப்படியே பரவி எல்லா இடத்துக்கும் போய் ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்குது. இது நல்ல பலன் கொடுக்கும். இது கடந்த ஆண்டு 2 ஆண்டாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாய் மடைன்னு சொல்கிற இடத்துல போட்டோம்னா தண்ணி எல்லா இடத்துக்கும்